அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதியை பற்றி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் தெரிவித்துள்ள கருத்துக்களில் ஒரு சிலவற்றை மற்றும் மக்களுடைய பார்வைகளுக்காக உங்களுக்கு இந்த பதிவை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறிய கருத்துக்களை உங்கள் முன் தற்பொழுது கூறுகின்றோம். அதாவது, ஒரு முகமதியரையோ சீக்கியரையோ நீ யார் என்று கேளுங்கள், தான் ஒரு முகமதியர் அல்லது சீக்கியர் என்றே அவர் பதில் கூறுவார். தனக்கென்று ஒரு சாதி இருந்த போதிலும் கூட அவர் தன்னுடைய சாதியை பற்றி எங்கும் அவர் சொல்வதில்லை. நீங்களும் அவருடைய பதிலில் திருப்தி அடைந்து விடுகிறீர்கள். தான் ஒரு முகமதியர் என்று அவர் கூறியதும் நீங்கள் சன்னியா அல்லது ஷேக்கா அல்லது சாதிக்கா அல்லது பிஞ்சாரியா என்றெல்லாம் கேட்கப் போவதில்லை. அதேபோன்று ஒரு சீக்கியரை அடையாளம் கண்டு நீங்கள் அவரிடம் கேட்கும் பொழுது, தான் ஒரு சீக்கியர் என்றதும் நீங்கள் அவரை ஜாட்டாவா, ரோதாவா, மால்வியாவா, ராம்தாசியா என்றெல்லாம் கேட்கப் போவதில்லை. ஒரு முகமதியர் கூறினால் முகமதியர் என்றே நாம் அவரை முகமதியர் என்று அழைக்கின்றோம். ஒரு சீக்கியரை நாம் அவர் ஒரு சீக்கியர் என்றே அழைக்கின்றோம். ஆனாலும் ஓர் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் நான் ஓர் இந்து என்றதும், தான் ஒரு இந்து என்று அவர் கூறினாலும் நீங்கள் அவருடைய பதிலில் திருப்தி அடைவதில்லை. ஏனென்றால் அவர் ஒரு இந்து, அவருடைய சாதி என்னவென்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள். ஒரு இந்துவை பொறுத்தமட்டில் அவருடைய சாதி என்பதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவர் எத்தகைய மனிதன் என்பதை உங்களால் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியாது என்கிற அளவுக்கு சாதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவிலே காண்போம் என்று தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.